இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்து நாமத்திலே இனிய கிறிஸ்துவின் பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க, வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உறவினர்களோடு குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கு ஸ்தோத்திரம், தேவநாமம் மகிமைப்படட்டும். அது ஆனால் இன்று உலகத்திலே நடக்கிற காரியங்கள் நம்மை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களாக இல்லை. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கொரோனாவினால் நாம் பாதிக்கப்பட்டோம், வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் இருந்தோம். அநேகர் வேலைகளை இழந்தீர்கள், அநேகர் உறவினர்களை இழந்தீர்கள், அநேகர் சரியராக சுகம் ஆரோக்கியத்தை இழந்தீர்கள். இன்றும் வருகிற காலங்களிலே மோசமாகத்தான் போய்கொண்டே இருக்கிறது. என்ன நடக்குமோ இன்று கலங்குகிற நாட்களிலே இருக்கிறோம். ஒரு புறம் நாம் கிறிஸ்து பிறப்பை சந்தோஷத்தோடு கொண்டாடினாலும் இன்னொரு புறம் சில பயங்களும் இருக்கிறது. இதை போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு பிறந்த நாளிலே மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் வயல்வெளியிலே. அந்த வேளையிலே தேவதூதன் வந்து நின்ற உடனே அவர்கள் கலங்கினார்கள், ஐயோ என்று கலங்கினார்கள். அப்பொழுது தேவதூதன் அவர்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, பயப்படாதீர்கள் என்று. இயேசு பிறப்பின் நாளிலே இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதீர்கள். என் ஜனங்களே பயப்படாதீர்கள், என் பிள்ளைகளே பயப்படாதீர்கள், என்ன நடந்தாலும் எதை குறித்தும் பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த நாளிலே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. அதனால்தான் வேதத்திலே ஏறக்குறைய 366 முறை பயப்படாதே பயப்படாதுன்னு எழுதி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார், என் பிள்ளைகளே நீங்கள் பயப்படாது, என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளே நீங்கள் பயப்படாதீர்கள், நான் உங்களுடன் இருப்பதால் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மாத்திரமல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாக்குற ஒரு நற்செய்தி சொன்னார். இன்று பார்க்கிறோம், தமிழ்நாட்டிலே கூட பார்க்கிறோம், சில கிராமத்திலே குறிப்பிட்ட ஜாதிக்கு ஒரு தெய்வம் என்று. பிற ஜாதியை சேர்ந்தவர்கள் உள்ளே வருவதை அவர்கள் அனுமதிப்பதில்லை, உள்ளே வந்து தொழுது கொள்வதை அனுமதிப்பதில்லை. அதுபோல தமிழ் கடவுள், தெலுங்கு கடவுள், ஆந்திரா கடவுள், கர்நாடக கடவுள், மலையாள கடவுள், எப்படி அந்த அவங்களுடைய மொழிக்கு தக்க கலாச்சாரத்தக்க தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே ஒரே தெய்வமா இருக்கிறார். அவர் யாரையும் தள்ளுவதில்லை. இந்த குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க தான் என்கிட்ட வரணும் அப்படி சொல்லுவதில்லை, இந்த மொழி பேசுறவங்க தான் என்னுடைய ஆலயத்துக்கு வரணும் அவர் சொல்லவில்லை. எல்லா ஜனத்திற்கும் அவர் தெய்வமாக இருக்கிறார். மாத்திரமல்ல, சிலர் சொல்லுவார்கள் இயேசு அமெரிக்கா கடவுள், ஆங்கிலேய கடவுள் இல்லை, அவர் ஆசியா கண்டத்திலே பிறந்தவர். இஸ்ரேல் தேசத்திலே, நம்முடைய ஆசியா கண்டத்திலே பிறந்த ஒரு தெய்வம். தெய்வமாக இருந்து மனிதனாக பிறந்தார். சிலர்கள் மனிதனாக பிறந்து தெய்வம், சோகால் காட்ஸ் என்று சொல்லிக் கொள்கிறார். ஆனால் உண்மை தெய்வம் கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசித்ததனால் நமக்கு ஒரு வாழ்க்கை தர, விடுதலை தருவதற்காக தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒரு அடிமையின் கோலம் எடுத்து மனிதனாக, ஒரு குழந்தையாக, ஒரு தாயின் வயிற்றிலே அவதரித்த நாள் தான் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி நாம் கொண்டாடுகிறோம். அதுபோல இந்த உலகத்தில் எல்லாம் துர்ச்செய்தி, வேலை இழப்பு, நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காது, இப்படிப்பட்ட காரியங்களே சகல ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி, குட் நியூஸ் என்னென்றால் இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார், இயேசு உங்களுக்காக இருக்கிறார், இயேசு உங்களுக்காக மரித்தேன் ஆனால் சதாகாலம் உயிரோடு சொன்னது இயேசு தெய்வமாக இருக்கிறார். அதுதான் நமக்கு ஒரு நற்செய்தி. தேவதூதன் சொன்னார்கள், இன்று கர்த்தரே கிறிஸ்துவாக, அதாவது அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், மெஸ்ஸையா என்ற கிறிஸ்து என்று தமிழிலே நம்ம சொல்லுகிறோம். அவர் கர்த்தராய் கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் பெயருக்கும் அவங்களுடைய உருவம் அல்லது கேரக்டருக்கும் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காம எதிர்மறையாக இருக்கும். ஆனால் யூத கலாச்சாரப்படி, வேத கலாச்சாரப்படி பெயருக்கும் அவங்களோட உருவம் அல்லது கேரக்டர், வழி நடக்கிற முறைகள், லைஃப் ஸ்டைல் எல்லாவற்றுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இயேசு என்றால் இரட்சகர் என்ற அர்த்தம். ஜெகவா இஸ் சால்வேஷன். இயேசு என்றால் இரட்சகர். இரட்சகர் என்றால் விடுவிப்பவர், நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிப்பவர், சாபத்திலிருந்து விடுவிப்பவர்,
வியாதியிலிருந்து விடுவிப்பவர், பலவீனத்திலிருந்து விடுவிப்பவர், வறுமையிலிருந்து விடுவிப்பவர், உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் விடுவிக்க வல்லவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. வேதம் சொல்லுகிறது, இயேசு அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. நமக்கு ரட்சிப்பை தருவதற்காக, விடுவிப்பதற்காக இயேசுங்கிற ஒரு பெயர் இல்லாமல் வேறொரு நாமம், வேற பெயர், நாமம் என்றால் பெயர் என்ற அர்த்தம், வேற பெயர் இல்லவே இல்லை என்றால் இயேசு மாத்திரம்தான் பழைய பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும். நாம் நம்முடைய முன்னோர் செய்த அந்த சாபத்திலிருந்து, வல்லமையிலிருந்து, அது நம்மை தாக்காத அளவில் அந்த தண்டனை ஆக்கினையிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களுக்கு நிச்சயமாக தவறு செய்தவங்களை தண்டனை அடையணும், அதிலிருந்து அவர் தான் விடுவிக்க முடியும். மாத்திரமல்ல, அந்த பழைய பாவத்தின் வல்லமை நம்மை தாக்காதபடி, பழைய பாவம் நம்மை பின்தொடராதபடி, பழைய இச்சைகள், பாவங்கள், துன்மார்க்க காரியங்கள் நம் மீது ஆளுகை செய்யாதபடி அவற்றிலிருந்து, தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவது மாத்திரமல்ல, அவற்றின் வல்லமையிலிருந்தும் விடுவிக்க இயேசு ஒருவரே வல்லவராயிருக்கிறார். இயேசு அல்லாமல் ரட்சிப்பு கிடையவே கிடையாது. வேற யாரும் விடுவிக்க முடியாது. நாத்திகம் பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது. வேற எந்த தெய்வமும் துன்மார்க்கத்திலிருந்து விடுவிக்க முடியாது. இயேசு ஒருவரே பாவ பழக்கத்திலிருந்து, துன்மார்க்கமான காரியங்களிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, இயேசு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். நாமம் என்றால் பெயர் என்று பார்த்தோம். உங்களுக்கு எந்த பெயரை பார்த்தால் தூக்கமே வரல, அல்லது எந்த பெயரை பார்த்தால் என்னால் வாழவே பிடிக்கலன்னு சொல்றீங்களோ, அது உங்களுடைய வறுமையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், ஏதோ எதிர்பார்த்து நடக்காத காரியமா நிந்தையா இருக்கலாம், உங்க பலவீனம், வியாதி, இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவாக இருக்கலாம். அவற்றை விட மேலானது இயேசுவின் நாமம். உங்கள் தரித்திரத்தை விட மேலானது இயேசுவின் நாமம். உங்கள் பலவீனத்தை விட மேலானது இயேசுவின் நாமம். உங்களுடைய வியாதியை விட மேலானது இயேசுவின் நாமம். உங்களுடைய நிந்தை, அவமானம், தோல்வி, கண்ணீர் எல்லாற்றை விட மேலானது இயேசுவின் நாமம். தேவநாமம் மகிமைப்படட்டும். பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை வாழ்வதற்கு பிறந்தது. நிறைய பேர் ஜோசியெல்லாம் பார்த்து இந்த குழந்தை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு குழந்தையாக பிறந்து அவரை ஆலயத்திற்கு டெடிகேட் பண்ண எடுத்துக்கொண்டு போகும்போது ஒரு தேவமனிதர் சொன்னார், உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று அந்த குழந்தையை குறித்து தாயிடம் சொன்னார். அதாவது தாயிடம் சொன்னார், உன் கண் பார்க்க உன் குழந்தை இறந்துவிடும். அப்போ நாமெல்லாம் உலகத்தில் வாழ பிறந்தவர்கள். இயேசு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி நம்மை வாழ வைக்க பிறந்தவர். நாம் ஆசீர்வாதமாக இருக்க பிறந்தவர்கள். ஆனால் இயேசு நம்முடைய சாபங்களை தம் மீது ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க பிறந்த ஒருத்தர். தன்னையே தியாகமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க வந்ததுனால தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, உலகத்தை படைத்த யெகோவா தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். தகப்பன் உறவு வந்து விடுகிறது. அதாவது தெய்வத்தினுடைய பிள்ளையாக நாம் மாறிவிடுகிறோம். அதுக்கு பின்பு என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் சொல்லி இருக்கிறாரு. இயேசுவின் நாமத்துல நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெபங்களுக்கு அவர்கள் கண்கள், காதுகள் திறந்திருக்குது. தகப்பனுடைய சொத்து பிள்ளைகளுக்கு உண்டல்லவா, தகப்பனுடைய ஆசீர்வாதம் வாரிசுகளுக்கு உண்டல்லவா. அதே போல ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அநேக வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்று ஒரு புது மனுஷியா மாறி அவருடைய பிள்ளையாக மாறும் பொழுது, இயேசுவின் நாமத்திலே நம் ஜெபத்திலே வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி கேட்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கு நீங்களும் நானும் சுதந்திரவாளிகளாக மாறிவிடுகிறோம். இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் உலகத்திலே கட்டளையிடப்படவே இல்லை. நீங்கள் பார்த்து பயப்படுகிற எல்லா நாமத்திலும் மேலானது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வார். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துர்ச்செய்தியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு உங்களுக்காக இருக்கிறார். இயேசு உங்களுக்கு பதில் செய்வார். இயேசு உங்களுக்கு பரிந்து பேசுவார். இயேசு உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சந்தோஷமாயிருங்கள், மிகுந்த சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.